2019 எல்முருகன் அவர்கள் முரசொலி நில பிரச்சனையை மிகப்பெரிய லெவலில் முன்னெடுத்தாங்க. 2024 மீண்டும் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இதன் பின்னணியை அலசி பார்க்கும்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ கனிமொழி அவர்களுக்கோ பெரிய லெவலில் சிக்கல் இருக்காது. இந்த புதிய நீதிமன்ற உத்தரவு காரணமாக இந்த சிக்கல் யாருக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா RS பாரதி அவர்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம கண்டுபிடிச்ச விஷயம். இந்த செய்தியை முழுமையாக பார்த்தா இந்த ஒரு விஷயத்தில் தான் வந்து நிற்குது. இந்த பகுதியை நோக்கி இந்த வீடியோவில் பயணிக்கலாம். RS பாரதி அவர்களுக்கு எப்படி சிக்கல் இருக்கும்? இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கா? வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பல தகவல் கிடைக்கும். அதை சொல்லிட்டு வீடியோவை ஆரம்பிக்கிறேன். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போது பிரச்சனையோட மையப்பகுதிக்கு போவோம். சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய 12 கிரவுண்டு நிலத்தில் தான் முரசொலி அலுவலகம் அமைஞ்சிருக்கு. இந்த நிலமானது பஞ்சமி நிலத்தில் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கு நேற்று பிரச்சனை கிடையாதுங்க. பல வருடமாகவே இந்த குற்றச்சாட்டு இருக்குது. எல்முருகன் அவர்கள் 2019 இந்த விஷயத்தை அரசியல் ரீதியாக முன்னெடுத்தார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்கள் சட்ட ரீதியாக அந்த பிரச்சனையை முன்னெடுத்தாங்க. அரசியல் ரீதியாக எல்முருகன் அவர்கள், சட்ட ரீதியாக சீனிவாசன் அவர்கள் சட்ட ரீதியாக முன்னெடுத்த பிரச்சனை தான் இப்போ மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. சீனிவாசன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா, SC/ST ஆணையம், இந்த ஆணையத்தில் போய் புகார் கொடுக்குறாரு. என்ன புகார் கொடுக்குறாரு? இந்த முரசொலி அலுவலகம் வந்து இந்த 12 கிரவுண்டு வந்து பஞ்சமி நிலம், அதாவது SC/ST மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தில் இந்த அலுவலகம் அபகரித்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மையப்படுத்தி ஒரு புகாரை கொடுக்குறாரு. இந்த புகார் இந்த ஆணையத்துக்கு வந்தோன்னா இந்த ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, விசாரணை ஆரம்பிக்கிறதுக்காண்டி என்னப்பா இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவோம், உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, உங்கள் தரப்பு நியாயத்தை ஆணையத்திட்ட வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்காண்டி இந்த ஆணையம் என்ன பண்ணுதுன்னா 2019 நவம்பர் டிசம்பரில் 2 மாதத்துலையுமே நோட்டீஸ் அனுப்புது. இந்த 2வது நோட்டீஸ் வந்த பிறகு RS பாரதி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. ஏன்பா வழக்கு போட்டால் அவர் தான் பாதிப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த முரசொலி அலுவலகத்தோட அறங்காவலராக இருக்கக்கூடியவர் RS பாரதி அவர்கள் தான். ஸோ முரசொலி அலுவலகம் அப்படிங்கிற விஷயத்தோட அடிப்படை கட்டுமானத்தோட மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது RS பாரதி அவர்கள் தான். அதனால தான் இது அவருக்கான பிரச்சனை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரோம். சரி, RS பாரதி அவர்கள் போட்ட வழக்கு என்னன்னா, இந்த சம்மனை ரத்து பண்ணுங்க, அதாவது இந்த நோட்டீஸை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தி இவர் என்ன பண்ணுறாரு, வழக்கு போடுறாரு. இந்த வழக்கோட தீர்ப்பு தாங்க 2024 வந்திருக்கு. 2024 உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, மனுதாரரின் கோரிக்கை காரணமாக அந்த சம்மனை நீதிமன்றம் ரத்து பண்ணலை, ஆனால் அந்த சம்மனை நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு. எந்த பர்பஸுக்காண்டி இந்த சம்மனை ரத்து பண்ணியிருக்குன்னா, இந்த ஆணையத்தோட துணைத் தலைவராக முன்னாடி இருந்தது எல்முருகன் அவர்கள் பீரியடில் தான் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இப்போ எல்முருகன் அவர்கள் இணை அமைச்சராக இருக்காங்க. ஸோ அதனால அந்த சம்மனை ரத்து பண்ணுறோம், மனுதாரரின் கோரிக்கைக்காண்டி இந்த சம்மனை ரத்து பண்ணல. அப்போ அந்த சம்மனை நாங்கள் மீண்டும் அனுப்ப சொல்கிறோம். அதாவது மீண்டும் சட்டப்படி இந்த நோட்டீஸ் அனுப்பி இந்த ஆணையம் தன்னோட விசாரணையை சுதந்திரமாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு உறுதி செஞ்சிருக்கு. சரி, இப்போ மீண்டும் சம்மன் அனுப்புவாங்க அல்லது நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸை திமுகவோட RS பாரதி அவர்கள் இந்த ஆணையத்தில் வந்து ஆஜராகி அவரோட தரப்பு நியாயத்தையும், இது பஞ்சமி நிலத்தில் இல்லை அப்படிங்கிற அந்த அதற்கான ஆதாரங்கள், அதற்கான சான்றுகள் அத்தனையுமே இந்த ஆணையத்தில் சப்மிட் பண்ணணும். இதற்கு திமுக தரப்பில் கோர்ட்டில் என்னென்ன மாதிரி வாதங்களை முன் வச்சாங்கன்னா, சார் இந்த நோட்டீஸை கொடுத்தது யார், இந்த புகாரை கொடுத்தது யார், எங்களோட ஆப்போசிட் கட்சி சார், அதாவது அரசியல் எதிரியாக இருக்கக்கூடியவர் எங்கள் மேலே வீண் பழி சுமத்துறார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வில்சன் அவர்கள் நீதிமன்றத்தில் முன் வச்சாங்க. நீதிமன்றத்தோட தீர்ப்பு எப்படி வந்திருக்குன்னா, ஒருத்தர் எதிராளி அப்படிங்கிறதுக்காண்டியே அவரோட குற்றச்சாட்டு என்னைக்குமே பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நீதிமன்றம் நம்ப தேவையில்லை. இந்த ஆணையமானது SC/ST மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட ஆணையம். இது ஒரு சுதந்திரமான அமைப்பு. இந்த நபர்கள் வந்து தவறு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆணையம் அதற்கான அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த நபரை தண்டிக்கிறதுக்கு முழு அதிகாரம் அந்த ஆணையத்துக்கிட்ட இருக்கு. என்னோட ஆப்போசிட் கட்சிக்காரர் புகார் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காண்டி அந்த புகாரை விசாரிக்க கூடாது அப்படிங்கிறது சட்டத்திலையும் கிடையாது, இந்த ஆணையத்தோட அதிகாரத்திலையும் கிடையாது. அதனால இந்த ஆணையம் சட்டப்படி இந்த விசாரணையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பச்சை கொடி காட்டியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இது பஞ்சமி நிலத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆரம்ப கட்ட முகாந்திரம் தான் இருக்கு. உங்கள்கிட்ட சம்மன் தான் கேட்டிருக்காங்க, உங்களை வர சொல்லி தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஆணையம் உங்களுக்கு இறுதியான விஷயம் எதையுமே சொல்லலை. நீங்கள் வாங்க பேசுவோம் தான் ஆணையம் சொல்லியிருக்காங்களே தவிர வேற எதையுமே ஆணையம் சொல்லலை. வாங்க பேசுவோம் அப்படிங்கிறதுக்கே நீதிமன்றம் வந்துட்டீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? போய் பேசுங்க, ஆணையத்துக்கிட்ட நீங்கள் பஞ்சமி நிலத்தில் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ணுங்க. அப்படி ப்ரூவ் பண்ணி அது எதுவுமே செட் ஆகலை, ஆணையத்தோட தீர்ப்பு சரியாக இல்லைன்னு
உங்களுக்கு தோணுச்சுன்னா நீதிமன்றம் வாங்க, ஒரு சிவில் வழக்காகவே இந்த வழக்கை போட்டு நடத்துங்க, என்னவானாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் தன்னோட தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கு. ஸோ மீண்டும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க போகிறாங்க. இந்த வழக்கை விசாரணைக்கு இந்த ஆணையம் எடுத்து ஒருவேளை இது பஞ்சமி நேரத்தில் மட்டும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், திமுக அப்படிங்கிற கட்சி சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தி தன்னோட அரசியலை முன்னெடுக்குது, அது அத்தனையுமே சுக்குநூறாகி போயிடும். அவங்க பயணிக்கிற பாதையே ரொம்ப ரொம்ப தவறாக போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவோட அதிகாரப்பூர்வமான நாளிதழ் இருக்கக்கூடிய இடம் தான் இங்கே பிரச்சனைக்குள்ளாகுது. திமுகவோட தோழமை கட்சியோ திமுகவோட கூட்டணியில் இருக்க கட்சியோ இங்கே பிரச்சனை கிடையாது. திமுகவே இங்கே பிரச்சனையாக இருக்குது. அந்த சமூக நீதி அப்படிங்கிற விஷயமே மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும். ஸோ அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். சட்டப்படி அந்த நோட்டீஸ் எதிர்த்து வந்தீங்கல்ல, தள்ளுபடி பண்ணுறேன். மீண்டும் நோட்டீஸ் அனுப்புகிறேன். இந்த ஆணையத்தில் ஆஜராகி உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள். ஆணையம் தன்னோட விசாரணையை சுதந்திரமாக நடத்தட்டும். இதுதான் நீதிமன்றம் சொன்னது. இதை சொல்லிட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.